நல்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு 7:30 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு அந்த ஆளுங்க அழுகுவேன். ஆனா இப்ப 6 மணி ஆஃபீஸ்க்கு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பாவமான மூஞ்சியோட பல்ல விளக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் இந்த பெங்களூர் குளிர்ல அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து மூஞ்சி கழுவும் போதே நரம்பெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்க ஆரம்பிச்சு. மூஞ்சி கழுவ கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் போதே ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்கேன். நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இந்த குளிர்ல குளிக்கல. ஆஃபீஸ்க்கு போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துரும். அதுக்கப்புறம் 8 மணிக்கு எப்படியாவது குளிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆஃபீஸ்க்கு. ஆனா நான் கூட பரவாயில்ல. எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எந்திரிச்சு இந்த குளிர்லயும் குளிச்சிட்டு வந்து குதூகலமா ஆஃபீஸ்ல உட்கார்ந்திருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் மனுஷனுங்களா என்னன்னே எனக்கு தெரியல. சரி 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது வழியிலே வாட்ஸ்அப் திறந்து பார்க்கறேன். தம்பி அண்ணா எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் என் பெட் மேல திறந்து வச்சுட்டு அவர் படுத்து தூங்கி இருக்காரு. சச்ச காட் கிஃப்டட் சைல்டுங்க அவன். சரின்னு குளிச்சிட்டு கபோர்ட திறந்து பார்த்தா இந்த வெள்ளை கலர் சொக்கா என் கண்ணில் படிச்சு நான் ரொம்ப நாளா போடாம வச்சிருந்தேன். அது காரணம் என்னன்னா வலது பக்கமும் இடது பக்கமும் பூ இருக்கும். இதை பார்த்து யாரும் தூணு துப்பிட கூடாதுங்கிற கதை போடாம வச்சிருந்தேன். அப்புறம் இன்னைக்கு என்ன ஈரவெங்காயத்துக்கு நீ இந்த ட்ரெஸ் போட்ட நீங்க என்கிட்ட கேட்கலாம். இதே கேள்வி எனக்கு இருந்துச்சு. அதனால இன்னைக்கு என்ன ஈரவெங்காயத்துக்கு இந்த ட்ரெஸ் நான் போட்டேன் நான் எனக்கே கேட்டேன். இன்னைக்கு எதுக்கும் இந்த ட்ரெஸ் போட்ட இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என்கிட்ட கேட்ட சட்டை போட்டதுக்குலாம் சார் இவ்வளவு நேரம் பேசுறீங்கன்னா பாக்குறவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துரும்டா முட்டா பையல அப்படின்னு மைண்ட் சொல்லி இதே மைண்ட் இன்னொன்னு சொல்லிச்சு மதியானம் போய் சாப்பிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அதனால 1 மணிக்கெல்லாம் ரூமுக்கு அந்த இடத்துல வாயில வக்காபுலரி போட்டு திட்டுற மாதிரி ஒரு சம்பவம். தம்பி அவரோட ஆளுக்கு டைரி மில்க் 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இதே நான் அண்ணனுக்கு 5 ரூபாய்க்கு டைரி மில்காவது வாங்கி கொடுறான்னு கேட்டா அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு சாச்சா இப்பெல்லாம் ஜாலியா சுத்துறாங்களேன்னு பார்த்து எனக்கு வயிற்றுச்சல்லாம் இல்ல. ஆனா கொஞ்சம் வருத்தம் தான். அதோட பெரிய மன வருத்தம் என்னன்னா பிஜில லெமன் ரைஸ் போட்டுருக்கானே இதையா சாப்பிடுறதுன்னு போயிட்டு ஒரு கடையில பிரியாணி வாயில வடச்சனை பாசை எல்லாம் வந்துரும் போல அந்த அளவுக்கு மட்டமா இருக்கு. வெறுப்போட வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்ல இருந்து அப்பிட் ஆகும்போது ஆர்டர் ஒன்று வந்திருக்கு வந்து வாங்கிட்டு போன ஒரு அண்ணன் கால் பண்ணாப்ல. வேற ஒண்ணு இல்ல ஒரு பெர்ஃபியூம் பாட்டில் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த பெர்ஃபியூமுக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. வேணா நானே சொல்லிடுறேன். ரெண்டுமே ரெட் ஃபிளாக். எப்படி காமெடி நல்லா இருந்துச்சு. யூசுவலா வீக் டேஸ்ல ஆஃபீஸ் போவேன் வீக்கெண்ட்ல அவுட்டிங் போவேன். ஆனா இன்னைக்கு ரெண்டு சேர்ந்து காம்பினேஷன்ல பிறந்த கண்டராவியான குழந்தை மாதிரி ஒரே நாள்ல ரெண்டையும் பண்ண வேண்டியதா போச்சு. காலையில ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் அவுட்டிங் போயிருக்கேன். ஆனா இது கூட பரவாயில்ல. போன இடத்துல என்ன பேக் தூக்க விட்டாங்க. இங்க தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஓசில இடியாப்பம் வாங்கி கொடுத்தானுங்கன்னு சொல்லிட்டு ஜில்லுன்னு இருக்க தேங்காய் பால் எடுத்து ஃபுல்லா குடிச்சிட்டு அது போற போக்குல என்னோட பேச்சாற்றல பேன் பார்த்து விட்டு போயிருச்சு. என்ன பண்றது? வருத்தமா இருந்தாலும் வருத்தமா தான் இருக்கு. ஜாலியா வைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். டாடா.